கொஞ்சம் சீக்கிரமா வாங்கடி. மீன் சாப்பிடணும்னு மைண்டில் ஏற்றிட்டு நாக்கெல்லாம் எச்சி ஊறுதுடி. எப்போதான் சாப்பிடுவோன்னு. ஏன் சின்ன புள்ள இப்படி பறக்கிற? இன்னும் 2 நாள் போனால் வீட்லேயே செய்யலாம்ல. 2 நாளைக்கெல்லாம் சாப்பிடாம காத்துட்டு இருக்க முடியாது. இந்த சின்ன புள்ள ஒரு முடிவு எடுத்துட்டா உடனே செஞ்சே ஆகணும். இப்போவே சுட்டு இப்போவே சாப்பிட்றோம். பேசாம வாங்க. அதானே, எனக்கே சின்ன புள்ள தான் ஆசை காமிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கிறா. இதுக்கு மேலே நான்லாம் மீன் சாப்பிடாம வீட்டுக்கு திரும்பி போகவே மாட்டேன். நீலா, நீயும் அம்மாவும் போய் மீன் பிடிங்க. நான் விறகெல்லாம் எடுத்து போயிட்டு தீப்பத்தை வைக்கிறேன். சரி சின்ன புள்ள, மீன் நிறைய இருக்குது போல, மேலாப்பிலே வருது பாரு. நான் இந்த சாலை போட்டு மீன் பிடிச்சிடுறோம். எவ்வளோ வந்தாலும் சுட்டு சாப்பிட்றோம் இன்னைக்கு, சரியா? இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? சரி வாங்க, தண்ணிக்குள்ளே இறங்கி பிடிக்கலாம். சின்ன புள்ள, நீ போய் விறகலை எடுத்துகிட்டு வந்து தீப்பத்தை வைப்போ. சரிடி. என்ன இவளுங்களை வேற இன்னும் காணோம். நீலா, மீன் பிடிச்சிட்டியாடி? பிடிச்சிட்டேன்டி. இதை கொண்டு வரேன்டி, இருடி. சீக்கிரம் வா, தீ பாரு நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ வச்சா சீக்கிரமா ஆயிருவா. வரோம். சின்ன புள்ள, மீன் வேக வேக நல்ல வாசம் வருதுடி. ஆமாண்டி, எனக்கே எச்சியெல்லாம் ஊறுதுடி. வெந்திருச்சான் பாரு சின்ன புள்ள. வெந்திருச்சுடி. வந்து இப்படியே உட்காருங்கடி. சின்ன புள்ள, எடுத்துடலாண்டி, போதும்டி. நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாடி சின்ன புள்ள, நல்லா வெந்துருச்சு போல, எடுத்துடலாண்டி. என்ன 2 பேரும் என்னை விட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறீங்க திங்கிறதுக்கு? எப்பா எல்லாம் காஞ்சு போய் கிடக்குதுங்க. ஆமாண்டி, எங்கள் மாமியார் 1 மாசமா கண்ணிலேயே காட்டலடி. புரட்டாசின்னு சொல்லி 1 மாசமா கறி மீன் கண்ணுலையே பார்க்க முடியலப்போ. ஆஹா, என்ன ஒரு அருமை. வீட்டில் செஞ்சா கூட இவ்வளவு டேஸ்ட் வராதுடி. பார்த்துட்டே இருக்காதீங்கடி, சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. என்னடி, எனக்கு ஒன்று கொடுத்துட்டு மொத்த பீஸை நீ அடுக்கி வச்சுட்டு உட்காந்துட்ட. கணக்கெல்லாம் பார்க்காதீங்கடி, அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. சரி, என்னமா சொல்ற? சரி சாப்பிடுங்க. ஞம் 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 ஞம். என்ன ருசி. வீட்டில் செஞ்சா கூட இந்த டேஸ்ட் வராதே. உங்களையெல்லாம் பார்க்காம நான் எப்படி 1 மாசம் இருந்து தவிச்சேன்னு தெரியுமா? இவன சாப்பிடாம மீன் கூடையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க சின்ன புள்ள. நம்ம சாப்பிடலாம், அவன் என்னமோ வளரிட்டு கிடக்கட்டும். ஞம் 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 ஞம். சூப்பராக இருக்குதே. ஞம் 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 ஞம். அப்பா, நல்லா வேட்டடி இன்னைக்கு, நமக்கு நல்ல திருப்தியாக சாப்பிட்டோம். சரி வாங்கடி போகலாம். யாரு? சின்ன புள்ள மாமியாராட்ட தெரியுது. ஆமா, அவங்களே தான். சின்ன புள்ள மாமியாரே. யார் அது? நம்மளை யாரை கூப்பிட்ற மாதிரி இருக்குது? மலரு, நீயாமா? ஆமாங்க அத்தா. எங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறீங்க? அதுவாமா, இந்த சின்ன புள்ள கடைக்கு போயிட்டு காய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனவதாம்மா. காலையில் மணி எந்நேரம் ஆச்சுமா, சாயங்காலமே ஆயிடுச்சு, ஆளவே காணுமா. இவ எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலம்மா. ஐயோ அப்படியா? அவள் நானும் காலையில இருந்து பார்க்கவே இல்லையே. என்ன மலரு, சின்ன புள்ள மாமியார் கிட்ட பேசிட்டு இருக்கிறியாட்டு இருக்குது. வாமா ஜானகி, இந்த சின்ன புள்ள ஏதாவது உங்கள் வீட்டுக்கு வந்தாலாமா? அவளை காலையில் காய் வாங்குற போகிறேன்னு சொல்லி போனவம்மா, சாயங்காலமே ஆச்சு, பொழுதே போயிருச்சு, இன்னும் வீடு வந்து சேரலாமா? ஐயா அப்படிங்களா? நானும் அவளை காலையில இருந்து பார்க்கவே இல்லையே. எங்கள் அண்ணா அண்ணி வந்திருந்தாங்க வீட்டுக்கு, நானும் வீட்லேயே இருந்துட்டேன். நான் அவளை பார்க்கவே இல்லை. எங்கள் அண்ணன் இப்போ தான் போகிறாரு. சரி, அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் சரி நான் இப்போ தான் வெளியவே வந்தேன். அவள் வீட்டு பக்கமே வரவே இல்லைங்களே. அங்கே
இருக்குன்னு சொன்னாங்க. எதுக்கு நீ அங்க உள்ள போற இப்போ? அம்மா நான் பக்கத்துல எல்லாம் போகலம்மா, தூரமா நின்னு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேம்மா. டேய் கவினே, சின்ன புள்ள எங்கேயாச்சும் பாத்தியாடா? ஆமாங்க அத்தா, நான் பார்த்தேன் சின்ன புள்ளக்காவ. என்னது பாத்தியா? எங்கடா பார்த்தாவள? அந்த சின்ன புள்ளக்காவும் நீலக்காவும் அம்மா அக்காவும் 3 பேரு ஆத்துல மீன் பிடிச்சு சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அத்தா. என்னடா சொல்ற கவினே? அவங்க 3 பேருமே அங்க ஆத்தங்கரைக்கிட்டே இருக்கிறாங்க. அட ஆமாமா, இப்பதாம்மா நான் பார்த்துட்டு வரேன் அங்கிருந்து. பாத்தியா ஜானகி, கொழுப்படுத்தவ என்ன பண்ணிருக்கிறானே? இன்னைக்குதான் புரட்டாசி இப்பதான் முடியுது. ஒரு 2 நாள் இவளால் பொறுத்துக்க முடியாதா? எப்படி போய் ஆற்றுல மீன் பிடிச்சி சுட்டு திங்கிற போயிருக்கிறா பாரு. இந்த எரும மாடு இப்படி தான் பண்ணணும்னு நினச்சப்பவே சந்தேகமாக தான் இருந்தது. இப்போ பையன் வந்து கரெக்டாக சொல்லிட்டான். நல்லா பார்த்தையாட கவினே, அவங்க தான் நாங்கள் உட்கார்ந்துட்டு இருந்ததே. ஆனால் ஆமாம் பெரியப்பா, நான் உங்களை பார்த்துட்டு கிட்ட போகல. நல்ல மீன் நிறைய பிடிச்சி சுட்டுக்கிறாங்க போல. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, முக்குன்னு முக்கிட்டு இருந்தாங்க. நான் தூரமா நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். அம்மா வேற எங்க வீட்டுல இன்னும் நாங்களே எடுத்து சாப்பிடவே இல்லை. சரி எனக்கு சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒன்றும் தெரியல. சரி எதுக்கு வம்புன்ட்டு நான் வந்துட்டேன். பாத்தியாமா ஜானகி, இந்த கொழுப்படுத்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான்னு? நான் இன்னும் சாமியை கும்பிட்டு முடிக்கலம்மா, 5வது வாரம். அதுக்குள்ள போய் மீன் பிடிச்சி சாப்பிட்டாச்சு பாருவோ. அவ வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன் நான். சோனி, சோனி, என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா சோனி, அப்பா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த வடை சுட்டு வச்சிருக்கிற எடுத்துட்டு போய் எங்க குடும்பம் சாப்பிடட்டும். நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்படியே நீங்களும் எடுத்து சாப்பிட்டுட்டுருங்க, நான் காபி எடுத்துட்டு வரேன். ஐ வடையாம செஞ்ச, எனக்கு பிடிச்ச உளுந்து வடையை செஞ்சிருக்கிற. சூப்பர்மா சூப்பர்மா. நானே வடை செய்ய சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேம்மா. எங்க கேட்ட நீ திட்டுவியோன்னு நினச்சிட்டு கேட்காமையே இருந்தேன். பரவாயில்லம்மா, நான் மனசுல நினச்சிட்டு நீ அப்படியே செஞ்சு கொடுத்துட்டம்மா. சரி சரி, இப்போ எடுத்துட்டு போய் நீ சாப்பிடு, அப்பாவுக்கு கொடு. சரிம்மா சரிம்மா. அப்பா அப்பா. வாமா சோனி, என்ன வடையோட வந்திருக்கிற? அம்மா வடை செஞ்சிருக்கிறாளா? ஆமாப்பா, இந்தாங்கப்பா சாப்பிடுங்க. அம்மா காப்பி போட்டுட்டு இருக்கிறாங்க, காப்பி எடுத்துட்டு வருவாங்க. அப்படியா? சரி வாமா, நீ வந்து உட்காந்து சாப்பிடு. அவ எங்க மாயாவை காணோம், அப்பத்தாவை காணோம். அப்பா அப்பத்தா தூங்கிட்டு இருக்கிறாங்கப்பா. இந்த மாயா என்னமோ படிக்கிறான் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறா. சரி வருவாப்பா. இந்தாங்கப்பா, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அப்புறம் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. மாமா இந்தாங்க காப்பி. ஆ குடுமா குடுமா. வடை நல்லா இருக்குதா மாமா? ஆமா நான் சொல்றேம்மா, வடை செம்மையா இருக்குமா, நல்லா மொறு மொறுன்னு இருக்குதுமா. எப்படிமா நீ மட்டும் இப்படி செய்யற? பாத்தியா ஜானகி, நான் சொல்றதெல்லாம் முள்ளையே சொல்லியாச்சு. அப்புறம் என்ன, நல்லா இருக்குதுமா. சரிம்மா சரிம்மா சாப்பிடுங்க. அவங்க மாயாவை காணோம். அவ எழுதிட்டு இருக்கிறாம்மா ரூம்ல உட்காந்து. சரி மாமா நீங்க சாப்பிடுங்க. அத்தை தூங்கிட்டு இருந்தாங்க, நான் போய் எழுப்பி அவங்களுக்கு 2 வடை காப்பி குடிச்சிட்டு வரேன். அப்படியே மாயாவுக்கு ரூம்லயே கொண்டு போய் கொடுத்துட்றேன். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க மாமா, வர்றேன். ஆ சரிம்மா சரிம்மா, போய் கொடுப்போ. எரும மாடு மீனை தின்னுட்டு வந்து எப்படி ஆடிட்டு இருக்கிறா பாருங்க. அடியே சின்ன புள்ள, நிறுத்தடி உன் ஆட்டத்தை. அத்தா, ஏன் இப்படி சத்தமா பேசுறீங்க? உங்க தொண்டைக்கு என்ன ஆச்சு? ஆ என் தொண்டைக்கு என்னாச்சா? உன் கூட கத்தி கத்தி என் தொண்டை பெருசா போனது தாண்டி மிச்சம். ஏன் அத்தா டென்ஷன் ஆகுறீங்க? என்ன ஆயிடுச்சு இப்போ?
என்னத்தா டென்ஷன் ஆகுறீங்க? உங்கள் பையன் இன்னும் தீபாவளிக்கு உங்களுக்கு சாலை வாங்கி கொடுக்கலையா? அந்த ஆள் எனக்கும் இன்னும் வாங்கி கொடுக்கலத்த. பேசாமல் நாளைக்கு நம்ம 2 பேர் போய் ஏதாவது புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாத்தா. வாயை மூடுடி. என் புள்ள எனக்கு எடுத்து தருவான். அவன் எடுக்கிறப்ப எடுப்பான். எனக்கு அது பிரச்சனை இல்லடி. எருமை மாடு நீ தாண்டி எனக்கு பிரச்சனை. என்னத்தா சொல்கிறீங்க? என் மேலே கோவப்பட்டுட்டு இருக்கீங்களா? நான் ஒன்றுமே செய்யலையே. நான் பாட்டு கம்முன்னு தானே இருக்கிறேன். ஒரு வேளை மீன் சாப்பிட்டது இந்த அத்தை கிழவிக்கு தெரிஞ்சிருச்சோ? அதனால தான் இவ்வளோ வைலண்ட்டாக இருக்குதோ? என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. நம்மளா எது வாயிட்டு மாட்டிக்க வேண்டாம். அதுவா தெரிஞ்சா தெரியட்டும், சமாளிக்கலாம். அடியே, உன்னாலதான் எனக்கு பிரச்சனைங்கிற கேட்டுட்டு அப்படியே மலை மாடு மாதிரி நின்றுட்டு இருக்கிற. நான் என்ன பண்ணான்னு தெரியல அத்தா, நீங்களே சொல்லுங்க. ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாதவளாட்டு இங்க வந்து நிக்கிறியா? என்ன வேற சொல்லுங்க, நீயே சொல்ல சொல்றியா? ஏத்தம் தாண்டி உனக்கு. நல்லது, நம்ம மீன் சாப்பிட்றது கிழவிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இவ்வளவு டென்ஷனாக கத்திட்டு இருக்குது. யார் போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியலையே. ஏண்டி, நான் இங்கே வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி 5வது வாரம் சாமி கும்பிடணும்னு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு உனக்கு காலையில் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாடின்னு சொல்லி அனுப்புனா நீ என்னடி பண்ணிட்டு வந்திருக்கிற? ஐயோ, இந்த கிழவி நம்மளை காய்கறி தானே வாங்க அனுப்புச்சு. நம்ம மறந்துட்டு நம்ம போய் மீன் பிடிச்சி சாப்பிட்டுட்டுல வந்திருக்கிறோம். இப்போ எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே. அதுவாங்க அத்தை, அதுவா, அது வந்து என்ன நடந்துச்சுன்னா, என்னடி வந்து போயிட்டு இழுத்துட்டு இருக்கிற? சொல்லுடி. ஐயோ, இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. அம்மா, அம்மா. வா சாமி, வா வா. ஏங்கண்ணா இந்நேரம்? இன்னைக்கு ரொம்ப நேரமான மாதிரி இருக்குது. இருட்டியே போச்சு. ஆமாம்மா, கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதனால தான்மா. ஏம்மா வீட்டுக்கு வெளியே அவ்வளோ சத்தம் கிடக்குது, தெருமுனை வரைக்கும் கேட்குதுமா. வீட்டுக்குள்ளே நீங்கள் சண்டை போடுறது. அதுவாயா, இந்த எருமை மாடு இருக்கிறாளே உன் பொண்டாட்டி, இவ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. இவளை வச்சுட்டு என்னால் மாரடிக்கவே முடியல. ஏம்மா என்ன பண்ணா இவோ? ஏன் இப்படி நிற்கிறா? அதுவா, இவளை நான் வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சரி காய்கறி வாங்கிட்டு வாடி, பொழுதான சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னா இவ என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறான்னு தெரியுமா? அவள் போய் ஆத்தக்கர ஓரத்தில் மீன் பிடிச்சி ஆற்றுல எல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போதாண்டா வர்றா இவா. ரைட்டு, இந்த அத்தை கிழவிக்கு நம்ம மேட்ரு தெரிஞ்சிருச்சு. எப்படியாச்சும் நம்மளோட புருஷனை வச்சு தான் நம்ம தப்பிக்கோணும் இப்போ. யோ சென்ட்ராஸு, என்னால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மீன் சாப்பிடாமல் இருக்கவே முடியலையா? எப்படியாச்சும் ஒன்ற அம்மா கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி விட்றியா? உனக்கு புண்ணியமாக போகும். ஏன் சின்ன புள்ள இப்படியெல்லாம் பண்ணுற? ஒழுங்கா அம்மா சொல்கிறபடி கேட்டுட்டு உன்னால் இருக்க முடியாதா? ஏன் சின்ன புள்ள இப்படி பண்ணுற? அம்மா ஒரு வேலை சொன்னால் அதை ஒழுங்காக செய்ய முடியாதா? காய் வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வந்து ஒழுங்காக கொடுக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீயே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிற. அடியே சின்ன புள்ள, சொல்லுங்க அத்தை. இப்போ வந்து நடிச்சு கொட்டுடி. போ, என்ற வயனுக்கு போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. அந்த வேலையாச்சும் ஒழுங்கா பாரு. சரிங்க அத்தை. காப்பு போடுறதெல்லாம் இருக்கட்டும் சின்ன புள்ள, இரு நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னையா சென்ட்ராஸு, சொல்லு. ஐயோ, இந்த அத்தை இருக்கிறது தெரியாமல் பேர் சொல்லி கூப்பிட்டான்னு சொல்லி அதுக்கு வேற 2 தேத்துவாங்களே. ஆ சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லணும்? எப்படி நடிக்கிறா பாரு. அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ என் பின்னாடி யாரோ என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்த மாதிரி இருக்குதுமா. யோ, யாராவது அட்ரஸ் கேட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தாலும் வந்திருப்பாங்கய்யா. இதுக்கெல்லாமா ஐயா பயப்படுவேன்? அது இல்லை சின்ன புள்ள, இது பார்க்கறக்கே வேற மாதிரி இருக்கு சின்ன புள்ள. என்ன வேற மாதிரியா? இப்போ என்னதாயா சொல்ல வர? நான் ஒன்றும் சொல்ல, அது நம்ம வீட்டு வாசல்ல தான் நிற்குது. நீங்களே வந்து பாருங்க. அம்மா வாங்கம்மா.
சரி, வாப்பா போய் பார்க்கலாம். ஐயோ, என்னடா இது? இதுவாடா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு? ஆமாம்மா, எனக்கே ஒன்றும் புரியலம்மா. எதுக்கு இது போய் என்ன ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்குதேம்மா. அடே சென்றாசு, இது உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரலடா, உன் பொண்டாட்டி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குது. அத்தை, என்னத்தான் சொல்கிறீங்க? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குதா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அத்தை, அத்தை. என்னம்மா? அத்தை, இட்லி சாம்பாரெல்லாம் வச்சுட்டேன், வந்து சாப்பிடுங்க வாங்க அத்தை. அப்படியாம்மா? சரி, இங்கே கொண்டு வாம்மா, இப்படியே சாப்பிட்டுக்கிற காத்தார. சரிங்க அத்தை, கொண்டு வரேன், இருங்க. நீலா, இப்போ என்ன இட்லி சாம்பார் வச்சிட்டியா? ஆமாங்க. சரி, நான் போய் ஏதாவது சிக்கன் ஏதாவது எடுத்துட்டு வரேன். மத்தியானத்துக்கு குழம்பு ஏதாவது வச்சிரு, சரியா? ஆ சரிங்க. சரி வாங்க, நீங்களும் சாப்பிட்டுட்டு போய் எடுத்துட்டு வருவீங்களாம்மா? வர வர அம்மாவுக்கு முதல்ல எடுத்துட்டு வந்து கொடு. சரிம்மா, நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க, நான் போய் கறி எடுத்துட்டு வரேன். அப்புறம் மத்தியானத்துக்கு சமைக்கட்டும், நான் வந்து இட்லி சாப்பிட்டுக்கிறேன். சரியா, பார்த்து போயிட்டு வாயா. என்ன, நமக்கு முன்னாடியே அம்மாவும் பையனும் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க? என்ன, அம்மாவும் பையனும் சீக்கிரமாக எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டீங்க? தூங்குனாதானடி எந்திரிக்கிறதுக்கு? நாங்கள் ராத்திரி இருந்து இப்படி தாண்டி 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏன் அத்தை, தூங்கவே இல்லையா நீங்கள்? ராத்திரி முழுக்க 2 பேர் இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தீங்களா? ஏன், உங்களுக்கு என்ன ஆச்சு? தூக்கம் வரலையா? அடியே சின்ன புள்ள, எதுவுமே நடக்காத மாதிரி நீ போய் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு எந்திரிச்சு வந்துட்ட. நாங்கள் 2 பேர் பயத்திலேயே தூங்கவே இல்லடி. ஆமாம் சின்ன புள்ள, நானும் அம்மா இங்கேயே தான் வெடி வெடி உட்காந்துட்டு இருந்தோம் சின்ன புள்ள. யோ சின்ராசு, ஏயா? அடியே, அது உன்னை பார்க்கறதுக்கு நைட்டு வந்திருக்குதுடி. அது வீட்டுக்கு வெளியவே நின்றுட்டு இருக்குது. நாங்கள் எப்படிடி நிம்மதியாக தூங்க முடியும்? என்னத்தான் சொல்கிறீங்க? என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்குதா? நைட்டு ஏதோ சொல்கிறீங்கன்ட்டு நானும் பயந்துட்டு வந்துட்டேன். இப்போவும் அதையவே சொல்கிறீங்க? சின்ன புள்ள, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ அன்னைக்கு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு அப்புறம் வந்தீங்கல்ல, அப்ப இருந்தே அது உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதுன்னு அம்மா சொல்றாங்க சின்ன புள்ள. ஐயோ அத்தா, இப்போ என்னத்தான் பண்ணுறது? ஆமாடி, இப்போ வந்து கேளு என்ன பண்ணுறதுன்னு. எனக்கே ஒன்றும் புரியலடி. ஏதாவது ஊர் பெரியவங்க கிட்டதான் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். டே சென்றாசு, நீ ராத்திரி நேரமால தனியாக வராதடா. வெளிச்சத்திலே வீடு வந்து சேர்ந்துடா. நேரம் கழிச்செல்லாம் வராதடா. சரிம்மா. சரிங்க அத்தை, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் போய் ஏதாவது கறி ஏதாவது வாங்கிட்டு வரேன். மீன் வாங்கலாமா, கறி வாங்கலாமா அத்தை? சரிங்க அத்தை, நானே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன். நீங்கள் சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைங்க அத்தை. டே தம்பி சென்றாசே, நீ அவ கூட போயிட்டு வாடா. இவ அப்படியே எங்கேயாச்சும் போனாலும் போயிடுவா. நம்ம அப்புறம் பொழுதன்னைக்கு சாப்பிடாம காத்துட்டு கிடக்கணும். நீயே கூட போய் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துடுடா. சரிங்கம்மா. சென்றாசே, நீ மட்டும் போய் எடுத்துட்டு வா. இவோ துணியெல்லாம் நிறைய கிடக்குது, எல்லாம் துவைச்சு போடட்டும். சரிங்க அம்மா, நான் போய் எடுத்துட்டு வர்றேன். அடியே சின்னப்புலா, போய் துணியெல்லாம் நிறைய கிடக்குது, போய் எல்லாம் துவைச்சு போடு போ. மிஷின்லாம் போடாதடி, கையிலே போய் துவை. ஏன் அத்தை, மிஷின்லேயே துவைச்சா நல்லா சீக்கிரமாக ட்ரை ஆகும், சீக்கிரம் காஞ்சிரும்ல அத்தை. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாடி, மெதுவாகவே காயிட்டும், அழுக்கு நல்லா போகணும். போய் நல்லா கையில் சோப் போட்டு நல்லா கும்மி எடுத்து போடு போ. ஏண்டி திருன்னு வாயை பொழந்துட்டு பார்க்குற? போ, சொன்ன வேலையை செய். சரிங்க அத்தை, போகிறேன். இந்த வீட்டில் இத்தனோடு சோறு சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேலை செய்யணும், எவ்வளோ ஏச்சு பேச்சு வாங்க வேண்டியது இருக்குது. சி, எல்லாம் என் நேரம். என்னடி அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லைங்க அத்தை, சும்மா பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன சின்ன புள்ள மாமியார் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க? சரி, இவங்க கிட்ட வேணா சொல்லி பார்க்கலாம்.
இவங்க ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுவாங்க, அப்புறம் அதை என்னன்னு கேட்டுக்கலாம். அம்மா அம்மா. யாரு? வாமா சரோஜா. என்ன இந்த பக்கம் வந்திருக்கிற? ஏதாவது வேலையாம்மா? ஆத்தா, அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க, அதனால தான் வந்தேன். அப்படியாம்மா? என்னன்னு சொல்லு. அம்மா, அது நேற்று என்ன நடந்ததுன்னா, அதாம்மா நடந்தது. அம்மா, வீட்டில் இருக்கிறக்கே பயமாக இருக்குமா. இப்போ என்னம்மா பண்ணுறது? சரோஜா, நானுமே நேற்று அதை பார்த்தேன். நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அப்படியே யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கிறேன். இதெல்லாம் இனி வெளியே சொன்னால் எல்லாம் பயப்படுவாங்க. அது ஊர் பெரியவங்க கிட்ட கலந்து பேசிதாம்மா ஒரு முடிவுக்கு வரணும். நீயும் பார்த்துருக்குற, நானும் பார்த்துருக்குறேன். பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரியல. சரிம்மா, அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அதாம்மா வெடிஞ்சது உங்களை பார்க்குறக்கு வந்தேன் நான். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத சரோஜா, அது உள்ளேயெல்லாம் வராது, அது வெளியே தான் நிற்கும். என்னென்ன பார்த்துக்கலாம், நீ தைரியமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீ பயந்துடாத, பிள்ளைக்கிட்ட ஒன்றும் சொல்லாத இப்போதைக்கு. சரிங்க ஆத்தா. ஏ சின்ன பிள்ளை, எதுக்குடி ஃபோன் பண்ணி அவ்வளோ அவசரமாக வர சொன்னேன்? அடியே நீலா, தலை போகிற காரியம்டி, அதனால தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஏ என்ன புள்ள சொல்கிற? ஏய் ஆமாண்டி, அது நம்ம அன்னைக்கு காட்டுக்குள்ளே பார்த்தோம்லடி, அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கடந்ததே, அது இப்போ அதில் ஒன்று எங்கள் வீட்டு வாசலில் நைட்டெல்லாம் நின்றுட்டு இருந்ததுடி. ஏ என்ன சின்ன புள்ள சொல்கிற? அன்னைக்கு மாதிரி ஏதாவது கனவு கண்டு இப்போ உளறிட்டு கிடக்குறியா? அடியே நீலா, நான் ஒன்றும் வளரலடி. என் வீட்டுக்காரரு நான் ராத்திரி கொஞ்சம் நேரம் கழிச்சு தாண்டி வந்தார். அவர் தாண்டி ஃபஸ்ட்டு பார்த்துருக்காரு. அவர் தான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமியார்கிட்டையும் எங்கிட்டையும் சொன்னாருடி. அதுக்கப்புறம் தாண்டி நாங்கள் 3 பேரும் போய் வெளியே போய் பார்த்தோண்டி. அது எங்களையவே முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்ததுடி. ஐயோ, என்ன சின்ன புள்ள சொல்கிற? அப்போ அது எங்கள் வீட்டு வாசல்லையும் நின்றுட்டு இருந்திருக்குமோ? எனக்கு தான் தெரியாமல் போச்சோ. அதெல்லாம் எனக்கு தெரியலடி, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையே இருக்கணும்டி. அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன்டி. இந்த அம்முக்கு வேறு விஷயத்த ஒன்றும் சொல்லலை. அவளுக்கு சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. அவள் ரொம்ப பயந்தாங்கோழி வேற. சரி, முதல்ல உன்கிட்ட சொல்லிடலான்னு நினச்சி அதுக்கு தாண்டி உன்னை வர சொன்னேன். நல்ல வேலை சின்ன புள்ள, நீ என்கிட்ட சொன்ன. அவகிட்ட இப்பெல்லாம் சொல்ல வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்னு. எனக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு நைட்டு நான் தூங்குவனோ தூங்கலையோ. சரி சின்ன புள்ள, நான் போய் மத்தியானத்துக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அவங்களுக்கு சோத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நான் வரேன். அங்கே ஜானகிக்காவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, அங்கே போய் பேசிக்கலாம் என்னன்னு. சரி. அம்மா அம்மா, வாடா, என்ன வேணும்? அப்பத்தாக்கு டீ வேணுமா? போட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்கம்மா. அப்படியா? சரி, எடுத்துட்டு வரேன். அம்மா, இன்னைக்காச்சும் கறி ஏதாவது செய்றீங்களா? ஆயிட்டு இருக்குடா, ஆனது சாப்பிடுவீங்களாம்மா? சரிம்மா. யாரு ஃபோன் பண்றது இந்த நேரத்துக்கு? சொல்லுங்கக்கா, ஜானகி அக்கா, நீங்க தானா? என்ன சொல்லுங்கக்கா, இவ்வளோ நேரத்தில் கூப்பிட்டுருக்கிறீங்க? அப்படியாக்கா? சரிங்கக்கா, அப்புறமா வரேன். சரிங்கக்கா. சரி, வைக்கிறேங்க்கா. எங்க இந்த அத்தை எங்க போனாங்க? இங்க தானே இருக்கிறதா சொன்னா. அத்தை, அத்தை, எங்க அத்தை இருக்கீங்க? வா மருமகளே, டீ போட்டுட்டியா? போட்டாச்சுங்க அத்தை, இந்தாங்க குடிங்க வாங்க. வரேம்மா.
என்னன்னு போய் பார்த்துட்டு வரேங்க. ஆ சரிம்மா, போ போ. டீ குடிக்கலன்னா தலை வலிக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு டீ குடிச்சாதான் சரியாகும்.